கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுப்பா நல்லவர், அவர் பெரியவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சில வேளையில் மருத்துவர்கள் முடியாதுன்னு கைவிட்டிருக்காங்களா, இயேசுப்பா குணமாக்குவார். ஒரு வழக்கில் இனி யாருமே உங்களுக்கு உதவி செய்ய முடியாது நினச்சிட்டிங்களா, இயேசுப்பா உதவி செய்வார். வேலைக்கு முயற்சி பண்ணி தோற்று போயிட்டீங்களா, வேலை இயேசுப்பா தருவார். ஊழிய பாதையில் நிறைய தோல்வி கண்டிருக்கீங்களா, ஜெயத்தை இயேசுப்பா தருவார். பயப்படாதீங்க, இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள். சரியா? இந்த நாள் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 29:5. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். கர்த்தருடைய சத்தம் முறிக்கும், மரங்களை முறிக்குமா? அப்படின்னா தேவையில்லாத முறித்து போடும். அவருக்கு வல்லமை, அவருடைய சத்தத்திலிருந்து வருகிற வல்லமை. இன்னைக்கு தேவையில்லாத நிறைய காரியங்கள் நிறைய வாழ்க்கையில் இருக்குது. நிறைய உறவுகள் இருக்குது, நிறைய ஐக்கியங்கள் இருக்குது, தேவையில்லாத நண்பர்கள் இருக்கிறாங்க. அதை ஆண்டவர் தான் முறிப்பார். ஒரு தடவை ஒரு ஏழை தாய் தன் மகனை குறித்து வேதனையோடு வந்தார்கள். என் மகன் இப்படி ஒரு குடும்பத்தோடு, ஒரு வேண்டாத ஒரு ஆட்களோடு அவன் ஐக்கியம் வைத்திருக்கிறான், என்ன செய்வதுன்றே தெரியலை. நாங்கள் அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தோம், அவன் இனி அதில் வெளியே வருவானா என்று தெரியலை. நான் சொன்னேன், தேவனால் அந்த உறவை முறிக்க முடியும், அதை துண்டிக்க முடியும். ஏன் பயப்படுறீங்க? கர்த்தர் செய்வார். ஜெபமல்லான்னு சொல்லி ஜெபித்து அனுப்பினேன். தேவனே அதை உடைத்தறிந்தார். இந்த தேவையில்லாத ஐக்கியத்தை முறிச்சார் ஆண்டவர். தேவன் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட சில காரியம் இருக்குதா? இதிலிருந்து எப்படி வெளியே வருவது? இந்த போதை பழக்கத்திலிருந்து, இந்த குடி பழக்கத்திலிருந்து, இந்த கெட்ட நண்பர்களிடத்திலிருந்து, இந்த கெட்ட ஐக்கியத்திலிருந்து நான் எப்படி வருவேன் வெளியே? போராடுறீங்களா? அவருக்கு சத்தமே போதும். கேதுரு மரத்தையும் முறிக்கிற அவருடைய சத்தம் உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத முறிச்சு தூரப்போடும், துண்டிச்சு தூர போட்டுரும். அற்புதத்தை பார்க்க போறீங்க. கண்டிப்பாக செய்வார். அவருடைய வார்த்தை தான். அவருடைய சத்தம் தொனிக்க போகுது. அவருடைய வசனம் உங்களுக்கு நிறைய வரப்போகுது. அவருடைய வார்த்தை வரப்போகுது. உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத காரியங்கள் அத்தனை முறித்து தூரத்துக்கு போட போகிறான். விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறதாம். ஆமாண்டவரே, நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் அதிசயங்களை செய்கிறவர். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் எந்தெந்த தேவையில்லாத காரியங்கள் ஒட்டிட்டு இருக்கோ அதை முறித்து தூரப்படுங்க. அதை முறித்து தூரப்படுங்க. உடைய சத்தத்தை அனுப்புங்க, உடைய வல்லமை அனுப்புங்க. நன்றி செலுத்துகிறோம். நோய்கள் முறிந்து போவதாக, பிசாசன் கட்டுகள் முறிக்கப்படுவதாக, சாப கட்டுகள் முறிக்கப்படுவதாக. நன்றி. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். குறிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.